வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமது பசுமை பாரதம் நிறுவனம் மூலமாக கொடுக்கப்பட்ட தேக்கு செடிகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி நம்மளை அணுகி நம்மளிடமிருந்து தேக்கு செடிகளை வாங்கி பயிரிட்டுருக்கிறாரு. பயிரிட்டு சரியாக ஒரு 65 நாட்களான செடிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. செடிகள் அனைத்துமே நல்ல வளர்ச்சியாக கண்டிருக்கு. விவசாயி இதில் சொட்டு நீர் பாசன முறை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு. தேக்குக்கு இப்போ தற்காலிக ஊடுபயிராக அவர் மிளகாய் சாகுபடி பண்ணிகிட்ருக்காரு. எஃபெக்டிவாக கல்டிவேஷன் லேண்டை யூஸ் பண்ணுறாரு விவசாயி. தேக்கை பொறுத்தளவில் அதுக்கு சாதகமான மண்ணிலை காலநிலை அமைஞ்சால் அதோடய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். ஒரு வருடத்திலேயே 15லேருந்து 20 அடி வரைக்கும் வளரக்கூடியது தேக்கு. தேக்கை பொறுத்தளவில் அது வளர்க்கக்கூடிய இடங்களில் அதிகமாக தண்ணியை தேங்கி நிற்கக்கூடாது. நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருக்கணும். மழை பெஞ்சாலும் தண்ணி ரொம்ப நாள், அதாவது நீண்ட நாள் தேங்கி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்து நடுகிற பட்சத்தில் நல்ல ஒரு பலனை நம்ம தேக்கிலேருந்து எதிர்பார்க்கலாம். பொதுவாக தேக்கை நல்ல களிமண்ணிலையும் கீழே மண் ஆழம் இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா பாறைகள் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வளர்க்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி இடங்களில் தேக்கு மரம் அவ்வளோ நல்லா வளர்கிறது கிடையாது. அதே மாதிரி தேக்கு மரம் வளர்வதற்கு நல்ல சூரிய வெளிச்சம் தேவைப்படும். தேக்கு பொதுவாகவே அதிக சூரிய வெளிச்சம் தேவைப்படக்கூடிய பயிர். அதனால் எங்கே நல்ல சன்லைட் கிடைக்குதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சி இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதிக தண்ணி தேவைப்படும், ஆனால் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ஆரம்ப காலங்களில் தேக்கை பொறுத்தளவில் தேக்கை நம்ம தோட்டமாகவும் பண்ணலாம், வரப்பு ஓரங்களிலையும் பண்ணலாம். தேக்கு மரம் ஒரு 3 அடி சுற்றளவு அடையும் பொழுது அது அறுவடைக்கு ஏற்ற அறிகுறியாக காணப்படுது. குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 3 அடி சுற்றளவு வந்தால் தான் ஒரு பலகைக்கோ நிலைக்கோ அந்த மாதிரி ஜாமான்களுக்கு யூஸ் பண்ண முடியும் தேக்கு மரங்களை. தேக்கு மரம் பார்த்திங்கன்னா அதோடய சுற்றளவை பேஸ் பண்ணி தான் அதுக்கான விலை நிர்ணயிக்கப்படுது. நிறைய விவசாயிகள் சொல்கிறது பார்த்திங்கன்னா விறகுக்கு தான் கேட்குறாங்க, வியாபாரிங்க ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வளர்ந்த மரங்களை நல்ல விலைக்கு விற்கிற விவசாயிகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல வியாபாரிகளை நம்ம அடையாளம் காணுவதற்கு வசதியாக இப்போ தமிழ்நாடு வனவியல் கல்லூரி பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ண போகிறாங்க. அது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதன் மூலமாக விவசாயிகள் நேரடியாக வியாபாரிகளுக்கு தங்களுடைய மரங்களை விற்பனை செய்வதற்கான ஒரு எளிய வழிமுறையை கொண்டு வர போகிறாங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்பு வெளிவரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.